ரொம்ப நாளா தல அஜித் சார் நடிக்கிற விடாமுயற்சி படத்தோட நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. பர்சனலா இந்த போஸ்டர்ல எதுவுமே யூனிக்கா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. ஏதோ ஒரு ரோட்ல அஜித் சார் ஒரு பேக்கோட நடந்து போறாரு. மேபி அந்த பேக்ல வெப்பன்ஸ் இல்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கலாம். இதை தவிர நம்மளுக்கு மூவியை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த போஸ்டர் தரல. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால மேபி அவங்க டீட்டெயில்ஸை போடாம இருக்கலாம். பட் நம்ம போடுவோம். மூவியோட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி போனா அஜித் சார் ஒரு ஹம்மர் வண்டியை ஓட்டிக்கிட்டு அது ஸ்டண்ட்டுக்காக கிராஷ் பண்ற வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவும் இந்த புது போஸ்டரும் சேர்ந்து நம்மளே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ நம்மளோட போஸ்டரை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வர எப்படி பண்ணோம்னு பார்க்கலாம். ஆல்சோ இன்னொரு விஷயம், நம்ம சேனல்ல ஃபைனலி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். இந்த சேனல்ல சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துச்சு. நம்ம உங்களுக்காக இன்னும் நிறைய குவாலிட்டியான வீடியோஸை போட கண்டினியூ பண்ணுவோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அஜித் சார் இந்த மூவியோட லுக்ல இருக்கிற மாதிரி போட்டோஸ் தேவையா இருந்துச்சு. ஸோ நிறைய தேடி பார்த்தேன். பட் எதுவும் மைண்டில் இருந்த ஐடியாவோட மேட்ச் ஆகல. ஃபைனலி அவர் ரீசெண்டா அபுதாபி ரேஸ் ட்ராக்ல எடுத்த இந்த போட்டோ போஸ்டருக்கு ஆப்டா இருக்கும்னு தோணுச்சு. அவர் மட்டும் தனியா செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டை எடுத்துட்டேன். ஏன்னா அப்புறமா அங்க நம்ம வேற பிக்சரை போடுவோம். அவரோட பேக் சைடுக்குள்ள ஒரு இன்னொரு சீனை போடலாம்னு ஐடியா இருந்துச்சு. அதுக்காக இந்த சிட்டி பிக்சரை இங்க டெம்பரரியா வச்சு பார்த்தேன். இந்த மாதிரி பிக்சருக்குள்ள பிக்சர் வைக்கிறது டபுள் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது நிறைய மூவி போஸ்டர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் விடாமுயற்சி போஸ்டர்ல இருந்து அஜித் சாரை கட் பண்ணிட்டு சிட்டில நடக்கிற மாதிரியே அவரை பிளேஸ் பண்ணேன். பேக்ரவுண்டுக்கு விடாமுயற்சியோட 2023 வந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை வச்சேன். ஏன்னா அந்த பேட்டர்ன் போஸ்டருக்கு நல்லா சூட் ஆச்சு. அவரோட கையில பேக் இல்லாம எம்டியா கட் பண்ணிருக்கேன்னு நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இது ஏன்னா அங்க கன்னு வைக்கலாம்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ கன் பிக்சரை ப்ராப்பரா கட் பண்ணிட்டு அவரோட கையில பிளேஸ் பண்ணேன். பெரிய அஜித் சாருக்கும் கொஞ்சம் வெரைட்டி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு விதவிதமா நிறைய கண்ணாடியை வச்சு பார்த்தேன். பட் கடைசியில எதுவுமே ஃபிட் ஆகல. இங்கதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இது ஒரு சர்வைவல் ஆக்ஷன் படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் சார் சிட்டில பப்ளிக்கா நடக்கிறது கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் ஸ்டண்ட் வீடியோ மாதிரியே பேக்ரவுண்ட் ஒரு டெசர்ட் ஏரியாக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டண்ட் வீடியோல அவர் ஒரு ஹம்மர் H2 வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாடல்ல கிராஷ் ஆன இந்த ஹம்மர் வண்டியோட பிக்சரை தேடி கண்டுபிடிச்சேன். ஸ்டண்ட் வீடியோட கடைசியில வண்டி ஃபிளிப் ஆகி இருக்கிறதால இந்த போஸ்டருக்கும் வண்டியை ஃபிளிப் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். அண்ட் ஆக்யூரேசிக்காக வண்டியோட கலரும் உண்மையான கிரீன் கலருக்கு மேட்ச் பண்ணேன். அஜித் சார் டெசர்ட் சீனோட பிளெண்ட் ஆகலைன்னு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக அவரோட கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி டெசர்ட்க்கு மேட்ச் பண்ணேன். அண்ட் இதே மாதிரி கன்னும் ஃபிட் ஆகுற மாதிரி லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் கிராஷ் ஆன வண்டியை பிளெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. வண்டி ரிவர்ஸா இருக்கிறதால கீழே கம்ப்ளீட்டா டார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அங்க லைட் விழாது. அண்ட் சன்லைட்டோட டைரக்ஷன் ஃபாலோ பண்ணி கிரவுண்ட்ல ஷேடோவும் ஆட் பண்ணேன். ஒரு வண்டி கிராஷ் ஆனா அது சுத்தி நிறைய உடைஞ்சு போன திங்ஸ் இருக்கும். ஸோ அது காட்டுறதுக்கு இந்த உடைஞ்சு போன கிளாஸ் டெக்ஸ்டரை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் வெரைட்டி ஆட் பண்றதுக்கு இந்த ஃபயர் ஸ்பார்க்ஸை போட்டேன். டெசர்ட்ல செட் ஆகி இருக்கிறதால சீன்ல நிறைய டஸ்ட் இருக்கணும். ஸோ சில டஸ்ட் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணேன். என்வாயர்மெண்ட், அஜித் சார் அப்புறம் வண்டிக்கும் டஸ்ட் ஆட் பண்றதுக்கு அப்புறமா எல்லாமே இன்னும் நல்ல பிளெண்ட் ஆயிடுச்சு. போஸ்டருக்கு கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றதுக்கு பெரிய அஜித் சாருக்கும் கீழே இருக்க டெசர்ட் சீனும் ஸ்பிளிட் பண்ற மாதிரி ஒரு பிரைட்டான எலிமெண்ட்டை போடலாம்னு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அந்த லைட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை ஆங்கிளில் செட் பண்ணி வச்சேன். விடாமுயற்சி லோகோ போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காதுன்னு லேட்டா தான் தோணுச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஹெட்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணேன். பெரிய அஜித் சார் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறதுக்கு அவரோட தலைக்கு பின்னாடி அப்புறம் மேலேயும் ப்ளூ கலர்ல கொஞ்சம் லைட்டை ஆட் பண்ணேன். நம்ம போஸ்டர் எடிட்டோட க்ளோசிங் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் லோகோ ஆட் பண்றதுக்கு டைம் வந்துருச்சு. லோகோ ஆட் பண்றதுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆர்ட் ஆச்சு. டெசர்ட் சீனுக்கு போயிட்டு அஜித் சார் கையிலேருந்து கன் எடுத்துட்டு திரும்பவும் பேக்கை ஆட் பண்ணேன்.
பட் அதை delete பண்ணல. ஸோ கன் வச்சிருக்க வெர்ஷனும் தனியாக இன்னும் இருக்கு. இது ஏன்னா அந்த பேக்கை கேரி பண்ணுறதால ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவே கன்னை வச்சா ஒரு ஆக்ஷன் ஸ்டீரியோடிபிக்கல் ஃபீல் கொடுத்துச்சு. படத்தோட லோகோவில் இருக்கிற டேக்லைன் பர்செவீரன்ஸ் ட்ரையம்ஸ் போஸ்டரில் எங்கேயாச்சும் ஆட் பண்ணலாம்னு தோணுச்சு. பட் கடைசியில் அது போஸ்டருக்கு ஏற்ற மாதிரியும் ஃபிட் ஆகலை. ஸோ அதை திரும்பி பழைய இடத்துலையே போட்டுட்டேன். ஃபைனலி கொஞ்சம் ஓவரால் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட விடாமுயற்சி போஸ்டர் முடிஞ்சிச்சு. ஹோப்ஃபுல்லி நம்ம பண்ண இந்த போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சொன்ன மாதிரி கன்னோட ஒரு வெர்ஷன் அண்ட் பேக்கோட ஒரு வெர்ஷன் எடுத்தேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் நம்மளோட இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சின்ன பட்டனாக இருக்கலாம், பட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கிரிட்டிசிசமாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.